தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி அமைவதற்கு ஆண்டு முடிந்தவரும் சரி ஆளப்போகின்றவரும் சிறந்த முறையில் ஆண்டு கொண்டிருப்பவரும் சிறந்த முறையில் இந்த பணியை ஆற்றவில்லை. அதற்காகத்தான் இரு இயக்கங்களும் 23 கட்சிகள் நம்மை தாக்கிக் கொண்டிருக்கிறது. புதிய புத்துணர்வாக புனிதாட்சியை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் இன்று தமிழகம் முழுவதும் மக்களுடைய உள்ளங்களில் நிறைந்து வாழ்கிற காட்சியை நாம் காணுகிறோம். குறிப்பாக அவருடைய திட்டங்கள் அனைத்தும் அனைவருமே எல்லாம் பெற வேண்டும், எல்லோருமே பொருளாதாரத்தில் உயர வேண்டும், ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு இயக்கம் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் பல்வேறு கருத்துக்களை இன்றைக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக விவசாய தொழிலை செய்கின்றவர்கள், அதேபோல கருப்பட்டி உற்பத்தியாளர்கள், நெசவாளர்கள் மற்றும் விவசாயிகள் போன்றவர்களுக்கு என்னென்ன திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்ற திட்டங்களை சீரோடும் சிறப்போடும் நிறைவேற்றுவதற்கு ஒரு நல்லாட்சியை தருவதற்கு தமிழகத்திலே குறிப்பாக புதிய புத்துணர்வு ஏற்படுகின்ற வகையில் புனித ஆட்சியை தமிழகத்திலே உருவாக்குவதற்காக அவர் புறப்பட்டிருக்கிறார்கள். ஒரு நல்லாட்சி தமிழகத்தில் அமைகிற போதுதான் அந்த ஆட்சியின் மூலமாக அனைவருக்கும் எல்லா நன்மையும் கிடைக்கும். அந்த அடிப்படையில் அன்றைக்கு பேசுகிற போது வரியாக போய்க் கொண்டிருக்கிறது என்று குறிப்பிட்டார். அதன் பொருள் என்ன என்று சொன்னால், எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் நோக்கத்தோடு இருக்கின்ற போது ஊழல் என்ற நிலை இருக்கிறது, அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் ஒரு கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது. பெண்களுக்காக பெண்கள் தினம் என்ற நாளில் உலக பெண்கள் தினத்தில் 10 அறிவிப்புகள் வெளியிட்டார்கள். தமிழகமே வியக்கத்தக்க அளவிற்கு அந்த அறிவிப்புகள் இன்றைக்கு வெளியாகியிருக்கிறது. அது மட்டுமல்ல, மற்றும் பல்வேறு அறிவிப்புகள் விரைவில் அவருடைய தேர்தல் அறிக்கையை வர இருக்கிறது. அப்படி வருகிற போது தமிழகமே வியக்கத்தக்க அளவிற்கு ஒரு மாற்றங்கள் உருவாகும். இந்த மாற்றத்துக்கு இங்கே இருக்கின்ற பெரியவர்கள், இளைஞர்கள், இந்த இயக்கத்திலே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு உயிராக நேசிக்கின்றவர்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து, நாளை தமிழகத்தை ஆளப்போவது நம்முடைய தளபதி தான் என்பதை நாட்டு மக்களுக்கு எடுத்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு 2026 தமிழகத்தினுடைய கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைப்பவர் நம்முடைய வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி மட்டும்தான்.